காவிரி நீர் பிரச்சினை குறித்து காவிரியில் உரிய நேரத்தில் தமிழக அரசு தண்ணீரை கேட்டு பெறாததினாலும் அதனுடைய இயலாமையினாலும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதை கண்டித்து தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நேற்று தஞ்சையில் ஒரு மாபெரும் கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஓர் உரையாற்றினார்கள். அந்த உரையாற்றலின் போது அவர் குறிப்பிட்டதாக கூறி சில வார்த்தைகளை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து அவருடைய உரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் உள்ள அர்த்தங்களில் உள்ள அர்த்தத்தை கற்பித்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர் பெண்களை அவமரியாதை செய்ததாகவும் மற்றும் பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ் நேற்று இரவே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இன்று காலை சுமார் 8:30 மணி அளவில் தஞ்சாவூர் போலீசார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கைது செய்ய வந்திருந்தார்கள். இன்று காலை 10:30 மணி அளவில் உயர்நீதிமன்றத்தில் இந்த கைது நடவடிக்கை சட்டத்திற்கு விரோதமானது, அந்த முதல் தகவல் அறிக்கையே சட்டத்திற்கு விரோதமானது என்பதை எடுத்துச் சொல்லி அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள சொல்லி வேண்டினோம். அதை கருத்தில் எடுத்துக்கொண்ட மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மதிய உணவு இடைவேளைக்கு முன்பாக எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருந்தார். நாங்கள் தஞ்சாவூரிலிருந்து வந்த போலீசாரிடம் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க இருக்கிறது, அதுவரை கைது செய்ய வேண்டாம் என்று இருக்கக்கூடிய சட்ட நெறிகளையும் மாண்புகளையும் எடுத்துச் சொன்னோம். அதை எடுத்துக்கொள்ளாத தஞ்சாவூர் போலீசார் வலுக்கட்டாயமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். இந்த வழக்கு 2:15 மணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மதியம் ஒரு மணி அளவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார், அதனால் முன்ஜாமீன் நிலைக்கத்தக்கதல்ல என்று வாதாடினார்கள். நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படியெல்லாம் மனித உரிமைகளை காக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதை எடுத்துச் சொல்லி சில நிகழ்வுகளில் காவல்துறையினுடைய அத்துமீறல் அப்பட்டமாக தெரியும் போது, வெளிப்படையாக தெரியும் போது கைது செய்திருந்தாலும் கூட மேஜிஸ்ட்ரேட்டிடம் கொண்டு சென்று ரிமாண்ட் செய்யக்கூடாது என்று பல இடைக்கால உத்தரவுகளை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அவற்றை எடுத்து காட்டினோம். அப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம், இந்த நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற வழக்குகளில் இடைக்கால உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது, இதனுடைய விரிவான விசாரணையை 2:15 மணிக்கு கேட்கிறேன் என்று சொன்னார்கள். 2:15 மணிக்கு வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மரியாதைக்குரிய தமிழக அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் காவல்துறையினருக்கு எதிர்க்கட்சி தலைவரை நீதிமன்றம் கொண்டு சென்று ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் ஏதும் இல்லை, நாங்கள் காவல் நிலையத்திலேயே விசாரித்துவிட்டு அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அவருடைய சொந்த ஜாமீனில் விடுவிக்கப் போகிறோம், காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அதை குறித்துக் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார்கள். நாளைக்கு முக்கியமான சட்டமன்ற கூட்டத்தொடர் இருப்பதால் இன்றே அந்த விசாரணையை முடித்து இன்றே ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதையும் நீதிமன்றம் உத்தரவாக கொடுத்திருக்கிறது. இம்ரான் பிரஜாதிபதி என்ற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பிரிவு 196 வழக்கு பதிவுக்கு முன்பாக ஒரு காவல்துறை ஆய்வாளர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது. அந்த வரையறையை தெரியாமல், தெரிந்தும் புரியாமல், புரிந்தும் அதை உள்நோக்கத்தோடு காவல்துறை பின்பற்றாமல் இந்த வழக்கை பதிவு செய்து எதிர்க்கட்சி தலைவரை எப்படியாவது கைது செய்து நாளை அவர் சட்டமன்றத்திற்குள் வரக்கூடாது என்று திட்டமிட்டார்கள். வழக்கம் போல் நீதிமன்ற உத்தரவால் மற்றொரு முறை சர்வாதிகாரம் தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ.